ரெட்மியோட கே சீரிஸில் k50i இந்தியாவில் லான்ச் பண்ணிட்டாங்க. இந்த ஃபோனை பொறுத்த வரைக்கும் 144Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. ஆனால் அந்த டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா எல்சிடி பேனல், ஆமலோட பேனல் கூட கொடுக்க கிடையாது. அது ஒரு டிசப்பாயின்மெண்ட்டாக தான் இருந்தது இந்த லான்ச் அப்போ. அது மட்டும் இல்லாமல் இதுக்கப்புறம் வந்து எல்லா விஷயமே ஓரளவுக்கு கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாக தான் இருந்தது. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்லி 26,000 ரூபா. 26,000 ரூபா ப்ரைஸில் தான் இந்த ஃபோனை லான்ச் பண்ணியிருக்காங்க இந்தியாவில். ஆனால் இந்த ஃபோனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் பயங்கரமான ஒரு பர்ஃபார்மன்ஸ். டைமென்சியோட 8100 அந்த சிப்செட் தான் கொடுத்துருக்காங்க. கேமிங்க்கு ஒரு பர்ஃபெக்டான ஃபோன். ஆனா இதுல மிச்சம் எல்லாமே ஒரு மைனஸா தான் இருக்குது. இது ஒண்ணு மட்டும் தான் ஒரு பிளஸ்ஸா இருக்குது. இந்த ஒரே ஒரு பிளஸுக்காக இந்த மொபைலை வாங்கணுமான்னு கேட்டா என்ன பொறுத்த வரைக்கும் வேணாம்னு தான் சொல்லுவேன். ஏன்னா இதோட கேமரா வந்து 64 மெகா பிக்சல் சாம்சங் சென்சார் தான் கொடுத்துருக்காங்க. ஆனா அது அந்த அளவுக்கு நல்லாவே இல்லை. இவனோட ஆப்டிமைசேஷன் நல்லா இல்லையா, அதுல இருந்து வர டெலிவரி அந்த சென்சார் ஓரளவுக்கு சாம்சங் சென்சார் ஓரளவுக்கு நல்ல சென்சார் தான். ஆனா அதுல இருந்து வர டெலிவரியான போட்டோஸ் வந்து அந்த அளவுக்கு நல்லா இல்லை. வீடியோவும் அந்த அளவுக்கு ரொம்ப சொல்லிக்கிற மாதிரிலாம் இல்லை. ஓரளவுக்கு மொக்கையா தான் இருக்குது எல்லாமே. அதுவும் ஃப்ரண்ட் கேமரா படு பயங்கரமா இருக்குது. அந்த ஃப்ரண்ட் கேமரா நீங்க போட்டோ எடுத்தாலே எல்லாமே ஒரு மாதிரி பியூட்டி மோட்ல வர்ற மாதிரி தான் இருக்குது. நீங்க வேணா நிறைய ரிவ்யூஸ் வேணா செக் பண்ணி பாருங்க. போட்டோ கம்பேரிஷன்லாம் போட்டோ இல்லாம கேவலமா தான் இருக்குது. அதுல இருந்து வர்ற போட்டோ குவாலிட்டி சுத்தமாவே நல்லா இல்ல. ஏன் அப்படி இருக்குன்னு தெரியல. ஒருவேளை சாஃப்ட்வேர்ல எதுவும் ஃபிக்ஸ் பண்ணுவாங்களா அப்படின்லாம் தெரியல. ஆனா ரொம்ப மோசமாவே இருக்குது கேமராவோட குவாலிட்டி. ஆனா பேட்டரி பேக்கப் பாத்தீங்கன்னா 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. 67 வாட் ஃபாஸ்ட் சார்ஜர் இருக்குது. இது எல்லாமே ஓகே தான். நீங்க இப்போ ஒரு கேமிங்கான ஒரு மொபைல் தான் வேணும் அப்படின்னா இது உங்களுக்கு ஒரு நல்ல சாய்ஸ். ஆனா நீங்க கேமிங் மட்டுமா யூஸ் பண்ணுவீங்க, உங்களுக்கு கண்டென்ட் பார்க்கறதுக்கு யூஸ் பண்ணுவீங்க. அது மட்டும் இல்லாம சில சின்ன சின்ன போட்டோஸ் எடுக்கிறதுக்காச்சும் உங்களுக்கு உங்க மொபைல் கொஞ்சமாச்சும் யூஸ் ஆகணும்ல. அதுக்கு இந்த மொபைல் சத்தியமா செட்டே ஆகாது. அதுக்கு பதிலாக இதுல நிறைய ஆப்ஷன் இருக்குது. இப்போ பாத்தீங்கன்னா இவங்களோட பிராண்டான போக்கோ F4 ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. டைமென்சிட்டி 8100 இது ரொம்ப பெரிய பெர்ஃபார்மன்ஸ் தரப்போறது கிடையாது. அதோட கொஞ்சம் கம்மியா கிடைக்கும். ஆனா அது ரொம்ப பெரிய டிஃபரன்ஸ்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிடாது. உங்களுக்கு நீங்க நோட்டே பண்ண முடியாது ஓரளவுக்கு. அதுக்கு அந்த போக்கோ F4 வாங்கிட்டு போயிடலாம். இந்த ரெட்மி k50i வாங்குறதுக்கு போக்கோ F4 என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல சாய்ஸ் தான். கேமரா அதுல இருக்க கேமரா தான் கொடுத்துருக்காங்க. ஆனா இதுல கொஞ்சம் அதோட கொஞ்சம் பெட்டரா இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. மற்றபடி இந்த ரெட்மி k50i பொறுத்த வரைக்கும் வாங்கலாமான்னு கேட்டா என்ன பொறுத்த வரைக்கும் வாங்க வேணாம்னு தான் சொல்லுவேன். உங்களுக்கு ஃபுல்லா ஒரு கேமிங் நான் பயங்கரமா ஆடுவேன், எனக்கு கேமிங் மட்டுமே போதும், எனக்கு வேற எதெல்லாம் டிஸ்பிளேலாம் நான் கண்டுக்க மாட்டேன், கேமராலாம் ஓரளவுக்கு ஏதோ இருக்கிறதே எனக்கு போதும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இது நல்ல சாய்ஸ் தான். ஆனா 26,000 ரூபாய்க்கு அப்போ அவங்க லான்ச் பண்ண K20 சீரிஸ் வந்து ஒரு நல்ல மொபைல் தான். அது எல்லா விதத்திலையும் ஒரு பர்ஃபெக்டான ஒரு அந்த பிரைஸ் நல்ல பிரைஸ்ல ஒரு லான்ச் ஆனிச்சு. கேமராவும் நல்லா இருந்தது, பர்ஃபார்மன்ஸும் நல்லா இருந்தது, டிசைனும் ரொம்பவே நல்லா இருந்தது. இது ரொம்ப புதிய டிசைன்லாம் இல்லை, ஓரளவுக்கு கொஞ்சம் மொக்கையா தான் இருக்குது. கேமராவும் மொக்கையா தான் இருக்குது, டிஸ்பிளேவும் மொக்கையா தான் இருக்குது. எல்லாமே ஃபுல்லா சொதப்பி வச்சிருக்கானுங்க. நல்லாவே இல்லை இந்த ரெட்மி k50i. உங்களுக்கு நான் வாங்கணும்னா நான் என்ன பொறுத்த வரைக்கும் நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். உங்களுக்கு அப்படி ஒரு நல்ல ஒரு கேமிங் மொபைல் தான் வேணும், நான் இந்த கேமிங்காக மட்டும்தான் அந்த மொபைல் வாங்குறேன்னா அந்த மொபைல் வாங்குவேன். நிச்சயம் யாருக்குமே இந்த மொபைல் செட் ஆகாது.